யாரு அண்ணா என் ஊர் என்ன என்னுடைய பேர் என்ன என் புல் அட்ரஸ் என்ன என்னுடைய புல் அட்ரஸ் இங்கிலீஷ் தெரியும் தமிழ்ல பேசுங்க சரி என்னுடைய புல் விலாசம் என்ன அது புல் இங்கிலீஷ் சரி இருக்கட்டும் அதாவது இங்கிலீஷ் அதாவது கலப்புலன்னா பொழப்பு இல்லையா ஆமா கலப்பு போட்டா மட்டும் தான் பொழப்பு நடக்க முடியும் சாராயமே காசுன்னு வச்சுக்க அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துறாதான் கலப்பா பொழப்பாகும் ஆமா இல்லையா ஆமா ஆமா அதாவது பஸ்ஸுங்கிறோம் அது இங்கிலீஷ் தான் சைக்கிளுங்கிறோம் இங்கிலீஷ் தான் பேருந்துன்னு சொல்றாங்க இல்ல மெதிவெட்டின்னு சொல்றோமா ரயில் இருக்கிறோம் அது இங்கிலீஷ் அதாவது கலப்பு இல்லை என்றால் பொழப்பு இல்லை அதனால நம்ம கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கணும் சரி ஊர் என்ன அண்ணா முன்ன முன்ன கேக்குறதுக்கு அதாவது கொச்சியா தான் இருக்கும் அப்படியா ஆமா பின்னாடிதான் ஊர் வரும் சரி பின்னாடிதான் ஊர் வரும் பின்னாடி என்ன பொச்சுக்கு பின்னாடி பொச்சுல வராதியா பொச்சுல பீ தான் வரும் பொச்சுல பேரும் பின்னாடி இல்ல கொச்சாத்தான் இருக்கும் போக போகத்தான் என்னுடைய விலாசம் நல்லா தெரியும் அப்படியா ஆமா நல்லா கழட்டி போட்டுருவீங்களா ஏய் இல்லடா கழட்டி போட்டது இல்ல கழட்டி போட்ட கூட்டம் இருக்கு அது பூரா ஒரே ஆள்ல பூரா எதிர்த்து போயிருவாங்க ஆமா ஏன்னா எடுக்க வந்து கொச்சா தெரியும் பின்னாடி தான் பேரு நல்லா விலாசமா தெரியும் அப்படியா ஆமா சரி சொல்லுங்க கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு நீதான சொன்ன சென்னைக்கு மாடு கட்டி பிடிக்கணும்னா போட பின்ன என்ன ஒரு என்ன வாச்சுட்டு கொட்டாய் போகணும் இல்லையா கட்டி புடிச்சு எப்படி இப்படியா கட்டி புடிச்சு காலோட கால் பின்னி ஏன் காலடா அது நைட்டு பண்ண எப்படி பின்னிட்டு இருக்கலாம் பாரு கல்யாணம் ஆகாத பையன் கிட்ட சொன்னா எனக்கு யோசனை வருமா இதுக்கு மேல நீ கத்துக்குவேன் நல்ல விலாசமா கத்துக்க காலோட கால் பின்னி இப்படி காலோட கால் பின்னி உந்தி உந்தி ஏறி அது நம்மளால முடியாது சொல்லு அனுபவம் இல்லைங்க என்னத்துக்கு என்ன இப்படி சொன்ன உந்தி உந்தி ஏறி உந்தி ஏறி போனவே பண்ணணும் ஆமா சொல்லு சரி உந்தி ஏறி கல்யாணம் பண்ணாங்க ஃபைன் அடிக்கிறான் பாரு உந்தி ஏறி மேல அதாவது இவன் வீட்டு மேல இவன் வீட்டு தொங்கும் உந்தி ஏரியா என்ன குட்ட குளமெல்லாம் இருக்காதா ஆமா அது இந்த வருஷம் தான் மழையே பெய்யலையே மேல ஏறி கை நீட்டு சோடு தொங்கும் என்னது பாலையா சரி ஒரு தட்டு தட்டி ஒரு கொட்டு கொட்டி கொட்டுறது நீ எனக்கு கொட்டுவானா இல்லடா கொட்டு அதாவது ஒரு தட்டு தட்டி ஒரு கொட்டு கொட்டி அப்பதான் சொட்டு விடுவோம் என்னது தெளிவு தண்ணி தெளிவு தண்ணி ஆமா சரி அதுல ஒரு மண் கலையும் போட்டு விட்டு அது சொட்டு விழுவுது இல்லையா சொட்டு விழுவுது அது பேர் என்ன கல்லு அதாவது தமிழ் வந்து கல்லு அதாவது இங்கிலீஷ்ல வந்து மது மது தமிழ் சரி தமிழ்ல மது தூய தமிழ் வந்து அதுக்கு மது சரி ரை மது அதாவது மது சொல்லலையா அது கூட ரை போட்டுக்கா அது கூட ரை மதுரைக்கார மாமா என் மயில பிடிக்கலாமா அதுதான் வந்திருக்கிறேன் என்னுடைய ஊரு மதுரை நல்ல விலாசம் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க எத்தனை பேர் பிறந்த தெரியுமா நாங்க 3 பேர் பிறந்தோம் எதோட எது பிறந்தீங்க நாங்க ஒன்னோட பிறந்தீங்க 3 பேரு பிறந்த ஒரு 3 பேரு ஒருத்த பேரு கிண்ணி என்னது ஒருத்தன் பேரு கிண்ணி என்னடா பேரு கிண்ணி சரி கிண்ணி ஒருத்தன் பேரு மண்ணி என் பேரு சுப்பிரமணி சுப்பிரமணி ஆமா பேரா சுப்பிரமணி அதனால இருந்தாலும் இருக்கட்டும் என்னடா ஒரு எனக்கு தெரியும் மைனாமிட்டு தானே பெரிய வாழு இல்ல இந்த பக்கம் சின்ன பெட்டி இந்த பக்கம் எடுத்துட்டு பெண்ணாத்து வரைக்கும் பெரிய வாளுங்கிறிய பெரிய ஆளுங்கிறிய ஆமா நான் எப்படி நம்புறது என்ன பெரிய சொத்துல பெரிய ஆளா சொகத்துல பெரிய ஆளா பதவியில பெரிய ஆளா பணத்துல பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளு இந்த மைனாமிட்டு பஞ்சாயத்துல நான் தான் பெரிய ஆளு எப்படி நான் நம்புறது அண்ணா இந்த மஞ்சாமிட்டு இருக்குதுல்ல அந்த பக்கம் சென்டர் ஊர்ல இருக்குதுல்ல ஆமா இந்த ஊர்ல மெத்தூடுல இருக்குது பத்தியா அந்த மெத்தூடு பூரா யார் தெரியுமா யாரோட கண்ணுகளை யாரு அந்த மெத்தூடு பூரா எடுத்தான் அப்படியா பின்னாடி
தெரியாம அடிச்சுட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அப்படி மனசுல வைக்க மாட்டேன். ஆனா இங்க இருந்து நம்ம மாரியம்மன் கோயில் இருக்குதுல்ல, என்ன கோயில் இது? கருரம்மா கோயில். கருரம்மா கோயில் வரைக்கும் இருக்கிற நிலவள சொத்து மதிப்பீடு பூரா நம்மளுக்கு தான். அப்படியா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அது மட்டுமல்ல, இருக்குதா கீத்து போட்டு ஊடு, கண்ணாக போட்டு ஊடு. சரி சரி. ஊடு யாரு தெரியுமா? இந்த வீடு யாருதுங்க? இது யாரு தெரியுமா? யாருங்க? இது யாரு கட்டாங்களோ அது பூரா அவங்க. யாராரு கட்டினா அவங்களதேவா? பாராய அடிக்கலாம், அத்திய பாரு அத்தி அடிக்கலாம். போற ஊரவனுக்கு அத்தியவா? அடிக்க மாட்டாங்க, யாருமே அம்மா சாப்பிட்டு வச்சுக்க மாட்டேன். ஒரு அத்தி தான். அப்படியா? ஆமா, வந்திருக்கிறோம். ஆமா, அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் சொல்றானே. சப்போர்ட்டுக்கு கூரைய சொந்தமா சப்போர்ட்டா சப்போட்டா பழ சாப்பிட்டா பொம்பளைக்கு வந்து முக்கியமான பொருளுக்கு அதான் நன்மையாகும். என்னத்துக்கு தெரியுமா? எதுக்குங்க? கர்ப்பப்பைக்கு நல்லது. அப்படியா? ஆமா, சப்போட்டா உண்மையா நல்ல ஒரு விழிப்புணர்வு தெளிவா சொல்லுங்க. கர்ப்பப்பைக்கு நல்லது. நல்ல ஒரு மாதுளை பழம் சாப்பிட்டேன். ஆமா, பொம்பளைங்க சாப்பிடுங்க, நல்லதாங்க. சரி, நம்ம வந்து பழம் வியாபாரம் பண்ண வரல, இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு. அண்ணா அது மட்டுமல்ல, இந்த மைனாமிட்டில எந்த வகையில பெரியாள் தெரியுமா? மந்திர சக்தியில பெரியாள். மந்திர சக்தியில பெரியாள். நான் ஊடு விட்டு ஊடு பாயுவேன். அப்படி போட்டுருவாங்க. என்னத்துக்கு? இன்ன வரைக்கும் தெரியாத அடிச்சு விட்டான். அந்த மாதிரி வந்திருக்கிற சாமத்துல மந்திர சக்தியில பெரியால ஊடு விட்டு ஊடு பாயிர மந்திரம், கூடு விட்டு கூடு பாயிறது. அப்படியா? ஆமா, இது மாதிரி நிறைய வித்தைகளா செய்ய போறோம் மக்கள் மத்தியில. அந்த வித்தை செய்யறதா இருந்தாலும் ஆமா, வித்து ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டாங்களா? சரி, இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு பக்கம் தானே. சரி, நாளைக்கு பேசிக்கலாம் விடு. சரி அண்ணா, ஏன் எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம்? யாருக்காக நாடகத்தை அரங்கேற்ற செஞ்சிருக்கீங்க? அந்த ராஜசூ யாருன்னா ஒரு அற்புதமான நாடகம். அந்த ராஜசூ நடத்துறா மட்டும்தான் அதான் செத்தவர் வந்து சொர்க்கம் அடைவார்கள். அதான் ராஜசூயாக நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறோம். அண்ணா, இந்த ராஜசுகம் என்ற நாடகத்துல முதலாக சபைக்கு யாரு வர போகிறார்? முதலாக ஆமா, சபைக்கு ஆமா டெல்லி என்னும் ஆமா அஸ்திராவிரத ஜெகத்தோட ஆண்டு வரக்கூடிய தர்மபுத்திரர். ஓ, தர்மபுத்திர மகாராஜரே சபைக்கு வராங்க. அண்ணா வருவார்ல? கண்டிப்பா வருவாருங்க. இப்பொழுது எங்க இருக்கிறாரு? இப்பொழுது உள்ள இருக்கிறாரு. நீதாயா உள்ள இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறாங்கன்னா நாடக கொட்டை. தாயெல்லாம் சிந்து மாட்டி புல்லு போடுறான். வேண்டாம் வேண்டாம், அடுத்துறது வேண்டாம். அவன் அழுத்துறது வேணாம், நீ கொஞ்சம் புலத்துறது.